அடுத்ததாக அரசு தலைமை உரிமையில் வழக்கறிஞர் திரு முத்துக்குமார் அவர்களை பேச வரும்படி அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற 14ஆம் ஆண்டு பொங்கல் விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குவதற்கும் மாண்புமிகு நீதியரசர் MS ரமேஷ் அவர்களே, மாண்புமிகு நீதியரசர் AD ஜெகதீஷ் சந்திரா அவர்களே, மாண்புமிகு நீதியரசர் G சத்யநாராயண பிரசாத் அவர்களே, மாண்புமிகு நீதியரசர் N செந்தில்குமார் அவர்களே, இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் மூத்த வழக்கறிஞர் அரசு தலைமை வழக்கறிஞர் R சண்முகசுந்தரம் ஐயா அவர்களே, மற்றும் தலைவர் தமிழ்நாடு பார் கவுன்சில் PS அமல்ராஜ் அவர்களே, மற்றும் மூத்த வழக்கறிஞர் துணைத் தலைவர் அகில இந்திய பார் கவுன்சிலுடைய பிரபாகரன் அவர்களே, துணைத் தலைவர் B கார்த்திகேயன் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற நூலகர் BM ரவி அவர்களே, நிகழ்ச்சி தொகுப்பாளர்களே, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களே, மற்றும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் G மோகன்கிருஷ்ணன் அவர்களே, வரவேற்பை ஆற்ற இருக்கின்ற R கிருஷ்ணகுமார் செயலாளர் அவர்களே, முன்னிலை ஏற்று இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கும் திரு S அறிவழகன் அவர்களே, துணை பொருளாளர் G ரமேஷ் அவர்களே, மற்றும் ஏனைய வழக்கறிஞர் நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். உண்மையிலே இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக எங்களுக்கெல்லாம் அழைப்பு வந்தது. 3:30 மணிலேருந்து வந்துருங்க, கலந்துட்டு எல்லா நிகழ்ச்சியும் பாருன்னாங்க. கொஞ்சம் எங்களுக்கு இந்த வழக்குகள் கொஞ்சம் போயிட்டு இருந்தாலும் ஒரு 5 மணி ஆச்சு. நானும் அட்வொகேட் ஜெனரல் இந்த ரூம் உள்ள வரும்பொழுது இங்கே நடைபெற்ற விழாவினை பார்க்கும்பொழுது உண்மையிலே ஒரு கிராமத்தினுடைய மனம் வீசியது. ஏனென்றால் நான் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து ஒரு கிராமத்திலிருந்து வந்தவன். அப்படிங்கும்போது இந்த பொங்கல் விழா எவ்வளோ சிறப்பாக இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். இந்த பொங்கல் விழா ஆரம்பிக்கிறாலும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஊரில் ஒரு பெரிய குதூகலமாக இருக்கும். அதாவது அந்த போயிட்டு அந்த கழனிக்கு நெல் எடுக்க போகிறது, அதுக்கப்புறம் அந்த மாட்டுக்கு வர்ணம் அடிக்கிறது, அப்படி பார்க்க போனால் நிறைய இருக்கும். அந்த ஒரு மாதிரி அதுக்கடுத்து இந்த கருநாள்னு ஒன்று வரும். அப்படிங்கும்போது இந்த பொங்கல் விழான்றது கிராமத்தில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்றத மாற்றி இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் சங்கமானது சென்னை உயர்நீதிமன்றத்திலே மிக சிறப்பான முறையிலே, அதாவது ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியருக்கு அப்படியே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரூம் உள்ள என்ட்ரு ஆகும்போது அந்த தாரை தப்பட்டை வாசிக்கும் போது உண்மையிலே நல்லா என்ன அந்த இந்த அரங்கத்துக்கு தனியாக அழைச்சிட்டு வந்தது. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக அமைந்திருந்தது. இதே போன்று பல்வேறு நிகழ்ச்சிகளை இந்த சென்னை உயர்நீதிமன்றம் நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கவர்மெண்ட் பீடர்.